ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க மருதமலைக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி மந்தில் தைப்பூசம் வந்து அவ்வளோ பெரிய ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடுறாங்க. மருதமலை கோயில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே தான் வந்து அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்குது பிளேஸ் வந்து. நம்ம கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வழியாக போகலாம். ஒன்று வந்து கோயில் படிக்கட்டு வழியாக ஏறி போகலாம். அது ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour வந்து எடுக்கும். நீங்கள் பைக்கில் காரில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு மலைப்பாதை இருக்குது, அதில் நீங்கள் போய்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மலை ஏறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா 2 வீலர்ஸு, காரு இந்த மாதிரி தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. 10 rupees கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து மலைக்கே வந்து மேலே கூப்பிட்டு போயிடுவாங்க. 2 வீலர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. காருக்கு மேபி ஒரு 20 rupees வரையில் இருக்கலாம். போகிற வழியே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. மேலே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா குளிரான காற்றை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அந்த மலையை சுற்றியுமே வந்து நம்மளால் பனிமூட்டத்தை பார்க்க முடிஞ்சுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் அலவுடு. நீங்கள் ப்ரைவேட்டாக பஸ்ஸோ இல்லை பெரிய வேனை எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கன்னா கீழே தான் நிறுத்தி ஆகணும். காரு, பைக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து என்னென்னா பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே போகலாம். கோயில் வந்து பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில் இருக்குங்காட்டிக்கு பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கிறத நம்மளால் நல்லாவே பார்க்க முடியுது. இங்கேருந்து கீழே நீங்கள் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. ஸோ அதுக்கு தனியாக க்யூ இருக்குது. நீங்கள் அங்கே வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். கோயம்புத்தூரில் ட்ரிப்பு பிளான் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மருதமலையை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான பிளேஸு. இங்கேருந்து நீங்கள் மேலே ஏறினதுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில் வந்து இருக்குது. நீங்கள் கோயிலுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா கேமரா யூஸ் பண்ணிக்கலாம், உள்ளே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கோயிலுக்கு வலதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் கோயில் வந்து இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ள ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிவோஷனல் ட்ரிப் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் க்யூ வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் கை குழந்தையோ இல்லை வயசானவங்களை கூப்பிட்டு போகும்போது இந்த க்யூவில் போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து பார்த்துட்டு நீங்கள் போகலாம். ஜென்ரல் க்யூவில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து சாட்டர்டே, சண்டேஸ் இல்லை ஃபெஸ்டிவல் டைமில் போனீங்கன்னா இன்னுமே வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இங்கே கோயிலில் மேலே நின்று பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டியோட அழகான வியூ வந்து நம்மளால் பார்க்க முடியும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே போயிருந்தோம். சாட்டர்டே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் அதனால் என்ன பண்ணிட்டோம்னா ஜென்ரல் க்யூவிலே வந்து போயிட்டோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 20 minutes ஆச்சு.